எப்படிலாம் செலவை தள்ளி போடுறாங்க. அவசிய தேவையா கூட இருக்கலாம். அப்புறம் பாத்துக்கலாம் எதையெல்லாம் தள்ளி போடுறாங்க. அதுக்கு பேரு கம்ப்ளைண்ட்ல போட்டு கொடுக்கறது. எங்க போட்டு கூட பாப்போம். கேம்பஸ் நைட் வாங்கிட்டு சொல்லுங்க சார். குழந்தைக்கு நைட் அது போடணும்னு செட் ஆயிடுச்சு, அது போடுறோம் சார். அதுக்கே வந்துட்டு வாங்கணுமா முதல்ல போனை வை அப்படின்றாங்க. பிள்ளைய மட்டும் எல்லாம் பெத்து போட்டுருங்க, காசு கேட்டா நொல்லேனுங்க போங்கடா முதல்ல. சொல்ல கேளுங்க, தமிழ்நாட்டுல ஒவ்வொரு குழந்தையும் உச்சா போறப்ப 10 to 15 ரூபா வேஸ்ட் ஆயிட்டு இருக்குங்க. ஆமாங்க 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 ஆமாங்க. தெருவுல சார் திடீர்னு பார்த்தா அந்த பைக் ஓட்டிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க, அப்புறம் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஓடிட்டு ஓடியாறாங்க. என்னடா நானும் என் பொண்ணு வந்துட்டு அப்பா பாய் சொல்லணுமே எட்டி பார்த்துட்டு இருக்கோம், அப்பா அங்கிட்டு ஓடிட்டு இருக்காருங்க. அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க, சீக்கிரம் படுத்தணுமா, அதை போய் சர்வீஸ் விடலாம்ல. ஆமா இவங்க அப்பா வீட்டு காசு வாரி வான வேடிக்கை விடுறதுக்கு. பைத்தியாரிச்சி போடி. ரிமோட்ல பேட்டரி தீந்து போயிருக்கும், அது சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணாம சொல்லி சலிச்சிருவோம். நான் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பள்ளி கட்டினா பஞ்சாங்கத்தை பாக்கலாம், அவ்வளவு கட்டினா என்னத்தை பாக்கலாம். இப்ப எல்லாம் அவரே வந்து மேக்ஸிமம் வந்து வெளியே ஆளை கூட்டு வர மாட்டாங்க, அவங்களே மேக்ஸிமம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. அப்படி நல்லதா பேசி பழடா அடத்தலையா. கையில ஸ்பானர் பிடிச்சவன் எல்லாம் மெக்கானிக்னு சொல்றானே. அது இன்னும் பேடாகும் ஆகும், இன்னும் பேடாகும் ஆகலாம். ஒருவேளை சம்டைம் ஃப்ளூக்ல சரியாகும் ஆகும். பிளம்பர் கூட்டிட்டு வந்து இந்த கிளாக் மாட்டுறதுக்கு நான் ஆணி அடிக்கல, ஒரு ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன். 2 வருஷம் ஆகுது. இது உனக்கே கொஞ்சம் அநியாயமா படல? கூல். மளிகை ஜாமான் சார் எதை சொன்னாலுமே பாப்போம் அப்படிம்பாங்க. எப்ப வரும்னு தெரியாது, நானா ஏதாவது வச்சு சமாளிக்கணும். அப்புறம் குழம்பு நல்லா இல்ல, சோறு நல்லா இல்ல, வெஞ்சம் நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க சார். தர்மமா நியாயம் இல்லதா, தர்மம் இல்லதா, தப்புதான். பாப்போம்பா வரும்வாங்க, வரும் லேட்டா வரும். அன்னைக்கு நான் சமாளிக்கணும்ல சார். உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஆமாடா. போன் உடைஞ்சு டிஸ்பிளே தனியா வருது சார். ஒரு போன் அவருக்கு வாங்குறப்ப மட்டும் உடனே வாங்கணும் தூங்கவே மாட்டாரு. நான் தூங்க மாட்டேன்டி, செத்தால கண்ணை திறந்துகிட்டே சாவேன், ஆனா தூங்க மாட்டேன். என் போன் வந்து அவ்வளோ மோசமா இருக்கு, யாராவது பேசினா உடனே அது ஆஃப் ஆயிடும். ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாம யாராவது வருவாங்களா சித்தப்பா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா காட்டுறேன், கோர்ட்டுக்கு வா காட்டுறேன், இங்கெல்லாம் காட்ட முடியாது. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாங்கிற போனை கொடுக்குறோம். ரைட், அப்படியே வாங்கினாலும் கூட இருக்கிறதுலே கம்மியானது ஒன்று கொடுங்க, காதுல விழுந்தா போதுங்கிற மாதிரி தான் ஒன்று வாங்குறோம். என்னடா இழிச்ச வாய பாருங்க, கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எது கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. நம்ம வெளியில ஃபீல்ட்ல போய் சுத்துறோம், ஃபீல்ட் ஒர்க் பண்றோம், அவங்க வந்து வீட்ல தான் இருக்காங்க. சோ வீட்ல இருக்கவங்களுக்கு அந்த நார்மல் போன் போதுமே அப்படின்றது. இந்த பார், இந்த நொண்டி சாக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பேங்க்ல போய் பணம் எல்லாமே நான் தான் சார் போறேன், 2 வீலர் நான் தான் போறேன். ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு என்ன சார் பண்ணுவாரு? பேசிட்டு இருக்க போய் போன் ஆகுது, யாருக்கு பேசணும்னே தெரிய மாட்டேங்குது சார். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே இங்க நேர்ல வந்து பாருங்க, நான் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளைங்க இருக்குது, எந்த நேரமும் போன்ல தான் பண்ணா டக்குனு புடுங்கனா உடைய தான் செய்யும், பொருள்னு உடைய தான் செய்யும். அப்புறம் வாங்கி கொடுக்காம அப்படியே இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? இத பாருங்க, இவ்வளவு நாள் பொறுத்தது போதும், இனிமே எங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்தா நாங்க குடும்பம் நடத்துவோம், இல்லன்னா நீங்களே பாத்துங்க. இதனால கேஸ் ஒரு அடுப்பு மட்டும் ரொம்ப சிம்மில் ஏறியுது, இதை கொஞ்சம் கொண்டு போய் சர்வீஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த சண்டே நானே பண்ணி ஒன்னும் இல்ல, லைட்டா ஏதோ அடைச்சிருக்கும். அந்த வேலையும் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்புறம் வரைக்கும் அலசலத்துல இந்த சண்டே இல்ல, நான் அடுத்த சண்டே ஏதாவது ஒரு சண்டே நானே பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னா இன்ன வரையும் பண்ணி தரவே இல்லை சார். ஆமா, பேச்சு தான் முத்து முத்தா இருக்கு, காரியத்துல ஒண்ணும் இல்ல. என்ற காரியத்துல நான் ஒரு பிளான்ல இருந்தேன், நான் இன்னொரு 3 months 4 months போனோட புதுசு ஒன்று வாங்கிடலாம். இல்ல அது ரொம்ப வருஷமா இருக்கு சார், எங்க மாமியார்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா டேய், நீ எல்லாம் மனுஷனாடா? ஒருத்தன் பீதியாய் ஒடியாது ஒளிறானே, அவனை உடனே வர காட்டி கொடுக்கிறது. வீடு சேஞ்ச் பண்ணி 4 வருஷம் ஆச்சு சார். 4 வருஷமா எங்க வீட்ல காலிங் பெல் ஒர்க் ஆகவே இல்ல. ஆமாயா, என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்ற? அவங்களுக்கு அது காதுல விழ மாட்டேன்னா தெரியல, எனக்கு எத்தனை வாட்டி சொல்லியும் பார்த்தாச்சு. நான் என்ன வெச்சுக்கிட்ட வஞ்சனம் பண்றேன், முடியல, புரிஞ்சுக்குங்க. அவங்க வர டைம் தெரியும், இவங்க தான் தட்டாங்க, வேணும் விட்டுருவேன். அவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஏய் எழுதப்பட்ட அடியாய், கதவை தோடி திருக்கி முந்த பகல்ல தூங்குறா, ராத்திரி தூங்குறா, சோனி கதவை டாடி கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு? ஏன் கேட்கல? செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. வீட்டுக்குள்ள என்ட்ராரல இருந்து கிச்சன் வரைக்கும் இப்ப இவங்க சொன்ன மாதிரி ஷூ ஸ்டாண்ட் வாங்குறதுல இருந்து இன்வெர்டர் பாக்ஸ்ல இருந்து டிவியை வால் மவுண்ட் பண்றதுல இருந்து நான் கேட்டேனா டிசிப்ளின் வேணும். யூ ஆர் கிராசிங் தி லிமிட். வாட்ச்ல பேட்டரி மாற்றறதுல இருந்து கேஸ் ரிப்பேர்ல இருந்து கிரைண்டர் ரிப்பேர் வரைக்கும் பாத்தீங்க. ஸ்டாப். விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவே. என்னோட லேப்டாப் ரிப்பேர் ஆகி 3 வருஷம் ஆகுது சார். தேவையை தானே கேக்குறோம், யாரும் அனாவசியமா யாரும் செலவழிக்கிறது கிடையாது. என்ன ரொம்ப தும்ரா பேசுற? இதோட பட்டினா உனக்கு நல்லது இல்லைன்னா என்ன பண்ணுவ? என்ன ஆனா அவருக்கு தேவையான அவரோட புக்ஸ்ல இருந்து அவரோட செல்ஃப் அக்சஸரீஸ்ல இருந்து எல்லாமே அப் டு டேட். இன்னைக்கு அந்த பொருள் இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா மறுநாளே வீட்டுக்கு வந்துருது. அடியே நீ ரொம்ப பேசுற, எனக்கு கோபம் வந்தது.
ஆனா இதே வீட்டுக்கு தேவையான பொருளா இருக்கட்டும், ஃபேமிலிக்கு வேண்டிய தேவையான பொருளா இருக்கட்டும், எதுலயும் இன்வால்மெண்ட் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் யோசிக்கிறாரு. ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும், போ எல்லாம் சரியா போயிடும், பழக்கமும் ஆயிடும். எனக்கும் அப்படித்தான். வாங்க நீங்க. என்னுடைய வருமானம் இதுப்பா, நம்ம இப்படி இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நடத்த முடியும் அப்படிங்கறத நம்ம சொன்னாதான் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? ₹1 கொடுத்தாரு, இப்ப நான் எடுக்கும் போது ₹10. குழந்தைங்களுக்கு இப்படியே வளர்த்துட்டா அந்த பணத்துடைய வேல்யூ தெரியாதுன்றதுக்காக, இந்த பணத்துடைய வேல்யூ தெரியணுன்றதுக்காக நம்ம சில சுட்டி காட்டுறோம். எங்க அப்பா 2 தீபாவளிக்கு ஒருக்கா தான் துணிமணி வாங்கி கொடுப்பான். அதுவும் பட்டு பீதாமரம் இல்ல, சந்தையில விக்கிற பீத்த துணி. நாசுக்காம இருக்காங்க. நம்ம கேக்குற ரீசன் இந்த பழைய கதையை சொல்லி நம்ம என்ன சொல்ல வரமோ அதை வாங்கி கொடுக்க இஷ்டம் இல்லாம அதை மறுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. அவங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நாங்க மொட்டை அடிச்சுட்டு தான் போனோம். வார்த்தை சொல்லுவாரு, ஓ வேலையை பாரு. எனக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சிட போது. நான் வெளியில நாயா சுத்துறேன், நீ வீட்டுல ஏசில தானே உட்காந்துருக்க, உனக்கு தெரியுமா? நீங்களா ராணி மாதிரி தான் இருக்கிறீங்க, நான் தான் வேலைக்கார மாதிரி ஆயிட்டேன். இருக்கும்போது அனுபவிக்கலாம்ல சார், இல்லாதப்ப இருந்தோம். ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ 10 வருஷம் கஷ்டப்பட்டு அனுபவிச்சிருவீங்க, திருப்பி பின்னாடி 10 வருஷத்துக்கு அதை யோசிக்கிறதே கிடையாது. அதை யோசிக்கிறதா நம்ம தான் சம்பாதிக்கிறோம் மட்டும் தான் யோசிப்பாங்க. அப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கை உனக்கு வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். நிம்மதியா சுவார் திங்க முடியலப்பா. 10 வருஷம் கஷ்டப்பட்டுட்டீங்க, இன்னும் 10 வருஷம் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ரொம்ப ஜாலியா இருந்துட்டு திருப்பி பின்னாடி ஏன் கஷ்டப்படுவானே? என்னங்கடா உங்க ஆட்டம்? ஒரு ₹10 வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. கைக்கு கிளவுஸ், காலுக்கு ஷூவு, கண்ணுக்கு கண்ணாடி. அதுக்கு ஒரு நிதானமா போற வந்த உடனே பார்க்க வேண்டியது, இல்ல கீழே விழுந்துக்க வேண்டியது. டேய் எப்போ ஒரே மாதிரி இருக்குடா. வீடு வந்து டி நகர்ல இருக்கு சார். ஆக்சுவலா டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே தான் இருக்கு. மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு சுடிதார் வாங்கிட்டு வந்துருவாங்க. இவன் நம்பி எங்கேயும் பணம் வைக்க முடியல, சட்டையில வைக்க முடியல, பேண்ட்ல வைக்க முடியல, பீரோல வைக்க முடியல, எங்கேயும் வைக்க முடியல தம்பி. இவ்வளவு செலவாயிருச்சு. கணக்கு வழக்க பாக்குறது இல்ல. கணக்கே இருக்காது சார். ஆனா கடைசி நேரத்துல உட்காந்து நான் உட்காந்து கணக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். கஷ்டப்பட்டு மேல வந்தாலும் துரத்துறானுங்களே, என்ன வாழ்க்கடா சார். எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு சப்பலா இருந்து போனா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி தான் போடுவாங்க சார். செப்பல் ₹200 தான். அந்த ஃபெவிக்விக் 4 வாட்டி வாங்கி போடுவாங்க. அட இவ மட்டும் இல்லப்பா, எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒண்ணு இருக்குதுப்பா. 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பையனுக்கு சீட் வாங்கி கொடுக்குறீங்க, ₹200 ஒரு செருப்பு வாங்கி போட்டுட்டா என்ன? அது சொல்ல முடியுமா? முடியாதா? இல்லன்னா அசிங்கமா வேற ஒரு கேள்வி கேட்பேன். ₹700 செருப்பு நீங்க மாத்துறதுனால உங்க பொருளாதார ரீதியா உங்களுக்கு ஒன்னும் பெரிய பாதிப்பு வந்துட போறது இல்ல. வர போறது இல்ல. தம்பி தமாஷா பேசுது போல இருக்கு. ஆனா அத வாங்கி போடாம ஃபெவிகால் வச்சே ஒட்டி ஒட்டி போட்டுக்கிறீங்களே, இதுக்கு பின்னால என்ன இருக்கு? Simply answer my questions. இதே பையனுக்கு கேட்டீங்கன்னா 4 செருப்பு வாங்கி கொடுத்துருப்பேன். ஆமா. அப்ப நான் இந்த மாதிரி இருக்க போய் தான் நான் அதை செய்ய முடியுது. உன்ன மாதிரி நானும் பகட்டா மைனர் மாதிரி தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நீ பல பலன்னு ட்ரெஸ்ஸும் புண்ணியத்தையும் திங்க முடியுமா? ₹200 செருப்புல மிச்சம் பண்றதுக்கு பின்னால ஏதோ ஒன்னு இருக்கு. அது என்னன்னு தெரியல. கண்டதான சார். சுனா பண்ணா நீ தேவையில்லாம குறுக்க பேசுற. சம்பந்தப்பட்ட நான் தான் பேச முடியும். அவங்களுக்கு வேற யாரு இருக்கா? பிள்ளைகள் செய்யும்போது நமக்கு சந்தோஷம் இருக்கு, நம்ம மனைவி வாங்கும்போது சந்தோஷம் இருக்கு, நமக்கு வாங்கும்போது அது வந்து சந்தோஷமா தெரியல எனக்கு. பாருங்க, இதாங்க ஆம்பளை மனசு, இதான் ஆம்பளை மனசு. பெண்ணா தன்னை தியாகியா அறிவிச்சுக்கோ, ஆணுக்கு சொல்லவே தெரியாது. அதுல நமக்கு பெருசா சந்தோஷமே இல்ல. பிள்ளைய புது ட்ரெஸ் போட்டு போனா சந்தோஷமா இருக்கு. என்ன சென்டிமெண்ட் டச்சிங். ஒரு ₹1000 அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஒரு ₹1000 இப்போ இருக்க சூழ்நிலையில ₹1000 இப்ப சாதாரணம் ஆயிடுச்சு. சாதாரண ஆயிடுச்சு. ஒரு சில்லறை காசு ₹500 தான் கொடுக்கும். செருப்பு பிஞ்சிரும். சில்லறை காசு உனக்கு ₹500? ஒரு ₹1000 அத பத்தி உங்க மதிப்பு என்ன? ஒரு சண்டே செலவு சார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்ல இருக்கணும், சாப்பாடு செலவு. வேலையில ஒரு சண்டே செலவு. என்கிட்ட 5 பைசா இல்ல, நீ ஆளை விடு. டேய் யார்ட்டாவது கடன் வாங்கி குடுறா, நான் திருப்பி கொடுத்துறேன். ஓகே, வேற ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம். ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம். ஓகே, எஸ் கீழ. ஒரு டின்னர் போயிட்டு வரதுக்கு ₹1000. ஒரு டின்னர். உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. ஆனா உண்மையிலே ஒரு ₹1000 அப்படின்னா என்ன? ₹1000 அருமை என்னவென்று உங்கள் மனைவிகளுக்கு சொல்லுங்க. ஏய் சொன்னா தாங்க மாட்டீங்கடா. அண்ணா உங்க பிளாஷ்பேக்க சொல்லுங்க அண்ணா. சொல்றேன்டா. அந்த பணம் ₹1000 சம்பாதிக்கிறதுக்கு 5000 தேங்காய் விக்கணும். 5000 தேங்காய் விக்கணும். அந்த லாபத்தை எடுத்து 5000 தேங்காய் வித்தா தான் அதுல ஒரு ₹1000 கிடைக்கும். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். நமக்கு வந்து அது ஒரு ₹1000 இருக்கலாம், அது வந்து ஒரு குடும்பத்தோட மாச வருமானமா கூட இருக்கலாம். அதை வச்சு அவன் ஒரு குடும்பம் ஓடுது இன்னைக்கும். அதுவும் சரிதா. 8 ஹவர் நம்ம மிஷின்ல நின்று வேலை செய்யற அந்த ஒரு நாள் கூலி தான் சார் அந்த ₹1000. அவங்க நினைச்சு பார்க்கணும். ஒரு நாள் நீ என் நாற்காலியில உட்காந்து பாரு. என் நாற்காலி ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு புரியும். அது என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்னு உனக்கு பரிச்சுன்னு புரியும். அந்த பக்ரீத்துக்கு போறேன், தீபாவளிக்கு போறேன், பொங்கலுக்கு போறேன்னா அதுக்கு ஒரு ₹1000. அந்த ஒரு ₹1000 குடும்பத்தோட இருக்கிற சந்தோஷத்தை விட்டுட்டு நான் அதுக்காக போறேன். சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டாயா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணுமே. டே ஷிஃப்ட் பண்ணோம்னாக்கா ₹500 தராங்கண்ணா சார். ₹1000 நைட் எல்லாம் தூங்கின பிறகு ஒர்க் பண்ணும். அந்த ₹1000 நைட்ல ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்ல வச்சிடாதீங்க, சமாதானமா போயிடலாம். அவங்க அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணி சொன்னா அந்த ₹1000 செலவு பண்ணதை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தாங்க மாட்டீங்கடா. இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேனே. ஓகே, நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும். இனிமேல் நடக்க போவைகள் நல்லவைகளாகவே இருக்கட்டும்.
பாய்